குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 25/5/2025 சம்ருதியோட ட்ரா நம்பர் 4க்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி 24ஆம் தேதிக்கு நான் என்னோடய கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்துட்டு இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 24ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா 439 அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் 0 வந்துச்சுன்னா 7090 அப்படின்னு சொல்லியிருந்தேன். 0 வரல, 4 இருக்குது. 4 பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 401 401. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 40 இருக்குது, 44 இருக்குது. ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் இருந்துச்சு, 707 அப்படின்னு டபுள்ஸ் இருந்துச்சு. ஸோ டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி டபுள்ஸ் வந்திருக்கு. பட் ஆனால் ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 4 இருக்குது, 407 409 அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ 4 பேஸ் பண்ணி 4 3 9 43ங்கிறது 44 வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 44 பேஸ் பண்ணி 9 இருக்குது அப்படின்னு. ஆனால் எகைன் 4 மட்டும் வந்திருக்கு. பிசியில் டபுள்ஸ் வந்திருக்கு. அந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 40 வந்திருக்கணும். அது கீழே பார்த்தோம் அப்படின்னா 41 40 பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 401 அப்படின்னு வந்திருக்கணும். அது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி 411 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. 411 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அதனால தான் நான் கொடுக்கறது ஜஸ்ட் ஃபார் நம்பர்ஸ். இந்த மாதிரியெல்லாம் வரலாம் அப்படிங்கிறது உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வருது அப்படிங்கிறத பாருங்கள். டபுள்ஸ் வந்துச்சு, ஸோ டபுள்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் டபுள்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 44 இருக்குது, 11 இருக்குது, 99 இருக்குது, இங்கேயும் 99 இருக்குது. அதனால் நான் 99 பேஸ் பண்ணியே கொடுத்துருக்கேன், 44 பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் ரிசல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா 11 பாஸ் ஆகிருக்கு. அதனால தான் நான் என்ன சொல்கிறது அப்படின்னா சார்ட்டை பாருங்கள், சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 411 அப்படிங்கிற சார்ட் எடுத்துருக்கேன். 411 பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அது இல்லாமல் 23ஆம் தேதி கெஸ்ஸிங்கில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 49 பாஸ் ஆகிருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி 09 அப்படின்னு பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 439 பாஸ் ஆகிருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 43 பாஸ் ஆகிருந்துச்சு, 41 பாஸ் ஆகிருக்கு. இப்போ எகைன் நாளைக்கு 90 பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 43. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி 28 வந்திருக்கணும். இல்லை அப்படின்னா அதோட பேஸ் பண்ணி 41 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ 439, அடுத்தது 412 இருக்குது. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 411 பாஸ் ஆகிருக்கு. இப்போ ஒரு நம்பர் விட்டு இந்த நம்பர் வந்திருக்கு. அப்போ இந்த நம்பர் விட்டு இந்த நம்பர் வரணும் அப்படின்னா 907 அப்படிங்கிற நம்பர் 90 இன்னைக்கு வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நாளைக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 411 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பாருங்கள். எகெயின் 4 வருமா? வந்த நம்பர்ஸே ரிப்பீட். அந்த மந்தில் பார்த்தோம் அப்படின்னா 2 or 3 டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்த நம்பர்ஸ் அடுத்த நாள் பாஸ் ஆகிருக்கு. நம்ம அடுத்த பேஸ் பண்ணி வரக்கூடிய நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் அதே நம்பர் பாஸ் ஆனதுனால அங்கே 411 அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வந்துருக்கு. சரி, இதை பாருங்கள், 411 பாஸ் ஆகிருக்கு. இதில் பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தோன்னா 230 பாஸ் ஆகிருக்கு. அதாவது இதோட பேலன்ஸ் நம்பர். ஸோ இது எப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்ப்போம். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 775135 775135. இப்போ நாளைக்கு டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா 77 வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும், 55 வர சான்சஸ் இருக்குது. 77 or 55. இல்லை அப்படின்னா 5775, 53 or 35, இல்லை 13 or 31, 17 or 71. இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி 2 நம்பர் பாஸ் ஆகும்.
மேக்ஸிமம் அப்படி தான் பாஸ் ஆகும். 1 or 2 days மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இதோட பேலன்ஸ் நம்பர் 230. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர் 775135. இப்போ இதில் டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா 77 or 55 இருக்குது. இப்போ 77 அப்படின்னா 7 பேஸ் பண்ணி வேறு எங்கே நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே இல்லை. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 775 இருக்குது. இங்கே 7 பேஸ் பண்ணி 4 இருக்குது. 7 பேஸ் பண்ணி 4 இருக்குது. 77 வந்துச்சுன்னா இங்கே 7 பேஸ் பண்ணி 5 இருக்குது. கண்டிப்பாக 77 அப்படிங்கிறது பாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த 7ஓட 5 அல்லது 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆல்போர்டு இப்போ 747 வரலாம், இல்லை 774 வரலாம், இல்லை 477 வரலாம், இல்லை அப்படின்னா 577 பாக்ஸ் வர சான்சஸ் இருக்கும். 77 வந்துச்சுன்னா 55 வந்துச்சுன்னா 5ஓட என்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 553 இருக்குது, 559 இருக்குது, 155 இருக்குது. 55ஓட என்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54 இருக்குது. அப்போ 455 அல்லது 545, 544 அந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இப்போ பவர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 வந்துருக்கு. கண்டிப்பாக 4 வந்துச்சு அப்படின்னா அதோட பவர் நம்பர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பேன் 72 or 83 அப்படின்னு. 72 இல்லை 83 கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்கும். பவர் நம்பர்ஸ் கண்டிப்பாக ஒரு நம்பராக வரும். இல்லை அப்படின்னா ரெண்டுமே 11 இருக்குது. 11 பவர் பார்த்தீங்கன்னா 6 இல்லைன்னா 5 வர சான்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா 0 அல்லது 1 வர சான்ஸ் இருக்கும். இப்போ இதில் டபுள்ஸ் வரும் அப்படின்னா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் டபுள்ஸ் வரணும். 77 இருக்குது, 55 இருக்குது. அதனால் இப்போ 6501ங்கிறது சீபோர்டில் இந்த நம்பர்ஸ் கண்டிப்பாக வர சான்சஸ் இருக்கும். 6 வரணும், ஏன்னா 11 வந்துருக்கு. அதனால் 1ஓட பவர் 6. இல்லை அப்படின்னா 5 வரணும், 0 அல்லது எகைன் 1. 6501ங்கிற 4 நம்பரில் எனி 1 நம்பர் சி போர்டு வர சான்சஸ் இருக்கும். இப்போ ஏ போர்டில் 7283 அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரணும். அந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் சார்ட்லேருந்து எடுங்க. இப்போ 6501 சி போர்டில் வரும் அப்படின்னா 6 வரும் அப்படின்னா 6556. இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 56ங்கிறது இருக்குது. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா 432. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 439 அப்படின்னு பாஸ் ஆச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணியே 411 பாஸ் ஆகிருக்கு. இப்போ 43 கீழே பார்த்தோம் அப்படின்னா 11 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நாளைக்கு வரலாம் அப்படின்னா 56 வர சான்ஸ் இருக்கும். 56 ஆர் 65. இப்போ அது மாதிரி 56 அல்லது 65 ஏ போர்டில் 4 வந்துருக்கு. 4 வந்து 5 ஆச்சு அப்படின்னா 568 இல்லை 586, 580 அப்படிங்கிற இந்த 4 நம்பரை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கும். 5 வந்துச்சுன்னா 5, 6. அடுத்து பார்த்தீங்கன்னா 6ங்கிறது எங்கேயும் இல்லை. அதனால் 2 1 வந்திருக்கு. கண்டிப்பாக ஒரு 1ஓட பவர் நம்பர் 6. 6 தான் ஃபஸ்ட்டு 1ஓட பவர் நம்பர். அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா 6ங்கிறது வேறு எங்கேயும் இல்லை. அதனால் 6 வந்துச்சுன்னா 5, 6 இல்லை 4, 6 கண்டிப்பாக வர சான்சஸ் இருக்கும். 5, 6, 8 இல்லை 5, 8, 0, 5, 8, 6 அப்படிங்கிற நம்பர்ஸ் வர சான்ஸ் இருக்கும். 6ஓட பவர் நம்பர் 1ங்கிறதுனால. இப்போ ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பாஸ் ஆகிருக்கு. 4ஓட பவர் பார்த்தீங்கன்னா 7. ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 7. 77 வந்துச்சு அப்படின்னா 7ஓட சேர்ந்து என்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 4794 இருக்குது. 4ங்கிறது காமன்.
இப்போ 479 வர சான்சஸ் இருக்கும். டபுள்ஸ் வந்துச்சுன்னா 445, ஏன்னா 449 வந்திருக்கு, 445 வர சான்ஸ் இருக்கும். இல்லை 441, 441, 445, ஏன்னா 1 வந்திருக்கு, 5 வந்திருக்கு, 5, 6 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. 0 வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பேலன்ஸ் நம்பர் 20 இருக்குது. இப்போ 41 வந்திருக்கு ஏபியில், நாளைக்கு ஏபியில் 13, 41ங்கிறது 14, இங்கே 13 அப்படிங்கிறது வரலாம். அப்படின்னா 1, 3 அல்லது 3, 1 வர சான்ஸ் இருக்கும். அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா 1, 3, 5 இல்லை 1, 3, 6 அப்படின்னு வர சான்சஸ் இருக்குது. எப்படியா இருந்தாலும் சார்ட்லேருந்து கண்டிப்பாக நம்பர்ஸ் வரும். இப்போ ஏ போர்டில் 4, 4ஓட பவர் 8, 8 வந்துச்சு அப்படின்னா 822 பாஸ் ஆச்சு. இப்போ 812, 11 பாஸ் ஆகிருக்கு, 12 வரலாம். 812 அல்லது 810 வர சான்ஸ் இருக்கும். ஆல்ரெடி 822 பாஸ் ஆகிருக்கு, 812, 810 வர சான்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏ போர்டில் உள்ள 4 பி போர்ட் போச்சு அப்படின்னா 840, இல்லை பி போர்டில் 0 வந்துச்சுன்னா 804, 805 வர சான்ஸ் இருக்கும். ஏ போர்டில் 4ங்கிறது 3 ஆச்சுன்னா 344, 345 வரலாம். ஏ போர்டில் 2 வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4, 4ஓட பவர் 7 அல்லது 2 வரும்னு நினச்சிங்கன்னா 2 பேஸ் பண்ணி பாருங்கள், 20 இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ் நம்பரில் 20 இருக்குது. இப்போ 20 பேஸ் பண்ணி 3 இருக்குது, 5 இருக்குது, 205, 203 அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அந்த மாதிரி ஏ போர்டில் 1 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா, பிசியில் 1 வந்திருக்கு. ஸோ ஏ போர்டில் 1 வரும் அப்படின்னா 170, 177, இல்லை 171 அப்படிங்கிற நம்பர்ஸ், இல்லை 137, இங்கே 13 இருக்குது, 4 1க்கு பதிலாக 13 இருக்குது. இப்போ அந்த மாதிரி 13 வந்துச்சுன்னா 137, இல்லை 134 அப்படின்னு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 134, 137, 7ஓட பவர் 2, 1 2, 137 அல்லது 132, 134 அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் சார்ட்டில் இருந்து நீங்கள் நம்பர்ஸ் எடுங்க. என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா, இப்போ ஏ போர்டில் ஒரு நம்பர் சூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி எடுக்கலாம். இல்லை பி போர்டில் வரும் அப்படின்னா பி போர்டில் உள்ள நம்பர்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கணும். சி போர்டில் 6, 5, 0, 1 தான் கண்டிப்பாக. ஏன்னா 1 வந்திருக்கு, 1ஓட பவர் 6 வரணும் சி போர்டில், இல்லை 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 6 இல்லை 5, இல்லைன்னா இதோட பவர் 5ஓட பவர் 0, 6ஓட பவர் 1, எகெயின் 1 வரணும். இந்த 6, 5, 0, 1ல் எனி ஒன் நம்பர் கண்டிப்பாக சி போர்டில் வர சான்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.